guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ்ல நம்ம தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருக்கிற தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷனை பத்தி பாருங்க. ஏன்னா தைராய்டு கிளாண்ட் தெரியாம நீங்க அவளோட டிஸ்ஃபங்க்ஷனை பார்க்கறது வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் இருக்கு அண்ட் எண்ட் கார்ட்லயும் பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது இப்ப நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு நார்மல் லெவல் ஆஃப் ஹார்மோன் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் பண்ணாம இருக்கிற அந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம் 2 மார்க்ஸ்ல. அண்ட் லிஸ்ட் அவுட் த தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காய்டர். தேர்ட் ஒன் வந்து கிரெட்டினிசம். ஃபோர்த் ஒன் வந்து மிக்சோடிமா. ஃபிஃப்த் ஒன் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த நேம்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத 2 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 1 மார்க்லயும் பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், மிக்சோடிமா, கிரெட்டினிசம் அண்ட் காய்டர். இப்ப இத ஒவ்வொன்னா அப்படின்னா என்ன, எந்த கண்டிஷன்ல அதை நம்ம சொல்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். இப்ப நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவு, அது செக்ரீட் ஆகுற அளவு வந்து கம்மியா இருக்கும்போது கிரியேட் ஆகுறது தான் காய்டர், கிரெட்டினிசம், மிக்சோடிமா. அதுவே நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா ரொம்பவே அதிகமா செக்ரீட் ஆகுறதுனால கிரியேட் ஆகுறது. ஸோ இப்ப ஜென்ரலா நீங்க வந்து லிஸ்ட் ஆஃப் த நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நார்மலா இந்த 5 நேம்ஸும் எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு குறிப்பிட்ட ஹைப்போதைராய்டிசமோடத மட்டும் கேட்டாங்க அப்படின்னா காய்டர், மிக்சோடிமா அண்ட் கிரெட்டினிசம் இத 3 எழுதினா போதும். ஹைப்பர் தைராய்டிசம் எழுத தேவையில்ல. ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றது தைராய்டு ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் கம்மியா இருந்துருச்சுன்னா ஏற்படுற டெஃபிஷியன்சி தான் ஹைப்போதைராய்டிசம். அதுவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம காய்டர், கிரெட்டினிசம், மிக்சோடிமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைப்பர் தைராய்டிசம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். இதுதான் ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்றது வரும். இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூனோ டிசீஸ் தான் நம்ம கிரேவ்ஸ் டிசீஸ். இது வந்து தைராய்டு கிளாண்டுனால ஏற்படுற ஒரு டிசீஸ். ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு லெவல் 1 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது அதிகமாக ஃபைனலா இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதோட மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஐபால்ஸ் வந்து வெளியில இருக்கிற மாதிரியே இருக்கும். அதான் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸோப்டால்மியா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸோப்டால்மியாவும் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐபால்ஸும் ஒண்ணுதான் சயின்டிபிக் நேமா சொல்றது. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாகும். மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது நம்ம மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து எந்த லெவல்ல எப்படி நடக்குது, டைமுக்கு ஏத்தமா எப்படி நடக்குது அப்படின்றது சொல்றதா மெட்டபாலிக் ரேட். ஸோ அனபாலிசம், கெட்டபாலிசம், பிரேக்கிங் டவுன் அண்ட் பில்டிங் அப் ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அது நடக்கிற அளவு வந்து அதிகமாகும். அதான் நம்ம இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அண்ட் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அப்படின்னா ரொம்ப அதிகமா வேர்வை வருது. ஸ்வெட் கிளாண்ட் வந்து ஓவர் செக்ரீஷன் ஆகுறது தான் நம்ம ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சயின்டிபிக் ஒரு நேம் வந்து இருக்கு. அந்த நேம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி வெயிட் லாஸ் ஆகுறது அண்ட் நர்வஸ்னஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டம்ஸ். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் தான் கிரேவ்ஸ் டிசீஸ ஃபைனலா லீட் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் தான் ஹைப்பர் தைராய்டிசம். இது தனியா வந்து 2 மார்க்ல கேட்கலாம்.
2 மார்க்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹைப்பர் தைராய்டிசம பத்தி சொல்லுங்க. இல்ல ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்ப்டம்ஸ் என்ன? இந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம காய்ட்டர் வந்து பார்ப்போம். காய்ட்டர் அப்படின்றது நம்ம சாப்பிடுறதுல அயோடினோட கன்டென்ட் ரொம்ப அளவு கம்மியா இருக்கிறதுனால ஏற்படுற தைராய்ட் டிஸ்ஃபங்ஷன் தான் இந்த காய்ட்டர். ஸோ inadequate supply of iodine in our diet. மோஸ்டா ஹிமாலயன் ரீஜியன்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காய்ட்டர் வந்து அதிகமா அங்க இருக்கிற ரீஜியன்ல இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட சாயில் கன்டென்ட்ல அயோடினோட லெவல் வந்து கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஈஸியா இந்த தைராய்டு டிஸ்ஃபங்ஷன் அதிகமாவே அந்த ஹிமாலயன் ரீஜியன்ல இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு வந்து வரும். ஸோ இது எதனால எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு கிளாண்டோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ அந்த ரொம்ப பெருசா இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்கும்போது, இந்த கழுத்து சைடு வந்து ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும். இத வச்சு தான் நம்ம காய்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அது ஏன் வீக்கமா இருக்கு அப்படின்னா, தைராய்டு கிளாண்டோட சைஸ் என்லார்ஜ்மென்ட் ரொம்ப சைஸ் பெருசா ஆகுறதுனால ஏற்படுறது தான் அந்த ஸ்வெல்லிங் ஆஃப் நெக். அதான் அதோட பிக்சர் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெட்டினிசம் அண்ட் மிக்ஸோடிமா. கிரெட்டினிசம் அப்படின்றது சில்ட்ரனுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் கம்மியா இருந்தது அப்படின்னா, அதுக்கு நம்ம சொல்றது தான் கிரெட்டினிசம். அதுவே அடல்ட்ஸ்க்கு தைராய்டு ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியா இருந்ததுன்னா, அதுக்கு நம்ம சொல்றது மிக்ஸோடிமா. ஸோ இது வந்து அடல்ட்ஸ்க்கு தான் இருக்கும் அண்ட் கிரெட்டினிசம் வந்து சில்ட்ரனுக்கு இருக்கும். ஸோ இந்த கிரெட்டினிசம் இருக்கிறதுனால அந்த சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும். ரொம்ப குட்டியா தான் இருப்பாங்க. அண்ட் மென்டலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஸ்கெலிட்டல் டெவலப்மென்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஸ்கெலிட்டல் டெவலப்மென்ட் இல்லாதனால டிஃபார்ம்டு போன்ஸ், அதாவது ஒரு ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாத போன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரெட்டினிசம்னால ஏற்படுற சில கைண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் மாரி நம்ம சொல்லலாம். அதனால அத என்னன்னு சொல்லுவோம்னா, கிரிட்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சில்ட்ரன் வந்து இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா, அவங்க கிரெட்டினிசமால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ற அளவு கம்மியா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து அடல்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மென்டலி ஸ்லக்கிஷா இருப்பாங்க. ஸ்லக்கிஷ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா, இன்ஆக்டிவா இருக்கிறது தான் ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அது மென்டலா அவங்க வந்து இன்ஆக்டிவா, ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸா இருக்கும். பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட், அதாவது ஃபேஸா இருக்கட்டும், ஹேண்டா இருக்கட்டும், ரொம்ப பஃப்னஸ்ஸா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒடமெண்டஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னா, அங்கங்க வீக்கமா இருக்கிறது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால்ல அண்ட் லோவர் லெக்ஸ்ல இங்க எல்லாமே வீக்கமா இருக்கும். அந்த அப்பியரன்ஸ தான் ஒடமெண்டஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெர்சன் அப்படின்னா, அவங்க வந்து மிக்ஸோடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுறதா இந்த டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ தைராய்டு டிஸ்ஃபங்ஷன் அப்படின்றது மெயினா ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது இருக்கு. ஹைப்போதைராய்டிசம்ல வர்றது தான் காய்டர், மிக்ஸோடிமா அண்ட் கிரெட்டினிசம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா சிம்டம்ஸ பத்தி சொல்லுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா 2 மார்க் ஆர் 1 மார்க்ல லிஸ்ட் அவுட் த நேம்ஸ், லிஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த டாபிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா டாபிக்ஸுமே வீடியோஸா அப்லோட் ஆயிருக்கு. அது நீங்க எப்ப வேணாலும் பிளேலிஸ்ட் லிங்க்ல நான் மென்ஷன் பண்ற டிஸ்கிரிப்ஷன்லயும் என் கார்ட்லயும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணலாம். தேங்க் யூ.